கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உயிரோடு இருப்பவருக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகள் 2 கோடி மதிப்புள்ள நிலத்தினை அபகரித்த திருட்டு கும்பல்களிடம் இருந்து நிலத்தினை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பீர்ஜப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ராணியம்மா, வயது 60. இவருக்கு சொந்தமான நிலம் அலைக்கோட்டா என்ற இடத்தில் 1.97 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலையில் ராணியம்மா இறந்து விட்டதாக கூறி ராணியம்மாவின் வாரிசுகள் என கூறி அமுல் ராணி மற்றும் ராஜசேகர் சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலம் இறப்பு சான்றிதழ்கள் வழங்கியும் போலியான நிலப்பத்திரம் தயாரித்து அந்த நிலத்தினை முறைகேடாக விற்றுள்ளனர். இது குறித்து எதுவும் அறியாத ராணியம்மா தனது நிலத்திற்கு சென்றபோது வேறு நபர்கள் அந்த நிலத்தினை முள்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து சூளகிரி சார் பதிவாளர் அலுவலகத்தினை அணுகியுள்ளார். ஆனால் அங்கு அவருக்கு சரியான பதிலுக்கு பதிலாக ஓமா, நீதான் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது என பொறுப்பற்ற பதில் கூறியதாக தெரிய வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ராணியம்மா சூளகிரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாததால் பாதிக்கப்பட்ட ராணியம்மாவுக்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்ட மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோரை சந்தித்து நான் இறந்துவிட்டதாக கூறி 2 கோடி மதிப்புள்ள 1.97 ஏக்கர் நிலத்தினை போலியான பத்திரம் தயாரித்து நிலத்தினை விற்பனை செய்துள்ளதை மீட்டு தர வலியுறுத்தி புகார் மனுவினை கொடுத்தனர். இது குறித்து பேசிய பாதிக்கப்பட்டவர்கள் சூளகிரி பகுதியில் சென்ற நிலம் வைத்து இருக்கும் ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயிரோடு இருப்பவர்களை இறந்துவிட்டதாக இறப்பு சான்றிதழ்கள் பெற்றும் போலியான பத்திரங்கள் தயாரித்து நிலத்தினை முறைகேடாக விற்பனை செய்து வருவது அதிகரித்துள்ளது. அதே போன்று ஒரு திருட்டு கும்பல் அதிகாரிகளை வைத்து கொண்டு உயிரோடு இருக்கும் ராணியம்மா இறந்துவிட்டதாக கூறி இறப்பு சான்றிதழ் பெற்று அவருடைய பூர்வீக நிலம் 1.97 ஏக்கர் நிலத்தினை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளது மிகவும் வேதனையாக உள்ளது. எனவே சுமார் 2 கோடி மதிப்புள்ள நிலத்தினை திருட்டு கும்பலிடம் இருந்து மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்தனர். உயிரோடு இருப்பவர்களை இறந்து போனார் என்று கூறி அவருடைய நிலத்தை விற்பனை செய்யும் சம்பவம் அதிகரித்த வண்ணமாக உள்ளதால் கிராம மக்களிடம் இருந்து பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பேட்டி கிராம மக்கள். மாவட்டம் சூளகிரி வட்டம் பீர்ஜப்பள்ளி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த அம்மா பேர் ராணியம்மான்னு சொல்லிட்டு இந்த அம்மா இறந்து விட்டதாக பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த அம்மாவுடைய 1 ஏக்கரை 91 சென்ட் நிலத்தை ஒரு திருட்டு கும்பல் அனைத்து போலீஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி 2 முறை பத்திரப்பதிவுத்துறையில் 2 முறை பத்திரப்பதிவுத்துறை செய்து 2 முறை பட்டா சிட்டா எல்லாமே வாங்கி எல்லாமே போலியாக தயாரித்து வித்துட்ருக்காங்க. இதை உடனடியாக அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போய் உடனடியாக அனைவரையும் அரெஸ்ட் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சுற்றுப்பக்க ஒரு 10 கிராம மக்கள் இன்று அஞ்சக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் போய் நம்ம நிலம் இருக்குதா இல்லைன்னு சர்டிஃபிகேட் தேடுற அளவுக்கு எல்லாரும் ஆஃபீஸில் தான் இருக்கிறாங்க தவிர யாரும் கூலி வேலைக்கும் போல எந்த தொழிலுக்கும் போல எல்லா லேண்டும் என்ன ஆயிருக்குதுன்னு எல்லாரும் தேடுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதனால அரசாங்கம் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்து அந்த போலி டாக்குமெண்ட் செஞ்சுக்கிற உடனடியாக கைது செஞ்சு இந்த உரிய லேண்டை இந்த அம்மாளுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அரசாங்கத்தையும் எஸ்பி சார் அவங்களுக்கும் பிட்டிஷன் கொடுத்துருக்குறேங்க. உடனடியாக இந்த நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுத்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்.